பெருமாளை ஸ்துதி பண்றது நிறைய பாகங்களாக இருக்கலாம். தாயாரை பத்தி ஸ்துதி பண்றது ஸ்ரீசுக்தமா மட்டும் இருக்கலாம். ஸ்ரீசுக்தம் வைரம் மாதிரி, ஏனைய ஸ்தோத்திரங்கள்லாம் பாத்திரம் மாதிரி. அதனால பெருமாளுக்கு நிறைய ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் இவளுக்கு சொல்லுவதுதான் வைரம். அதனால சோஸ்மிதாம் வம்சான் கிருஷ்ணபுரந்திரி ரந்திரயதி கிம் தத்வம்ச ஜாதா நளிகி அப்படின்னு எடுக்கிறார். அதனால இந்த இடத்துல காம் சோஸ்மிதாம். அடுத்தது ஹிரண்ய பிராகாராம். ஹிரண்யனா என்ன? உங்களுக்கு தெரியாது சுவாமி, நீங்க எதுக்கு திரும்பி திரும்பி அதே கேட்கிறேன்? நாங்கள்லாம் வேற லெவல்ல இருக்கோம். ஹிரண்ய பிராகாராம். ஹிரண்யஸ்ஸ பிராகாரோ வர்ணஹ பிரகிருஷ்ய ஆக்ருதிர்வா யஸ்யாஹா தாம் நானாரத்னமய சுவர்ணமய பிராகார பரிவிருதானந்தமய திவ்ய மண்டலபா நிர்விதாசனீம். அதனால எவள் ஒருவள் அப்பேற்பட்ட உயர்ந்த பிராகாரத்தில் நடுவில் கருணையே வடிவெடுத்தவளாக இருக்கின்றாளோ, ரெண்டு பக்கமும் அழகா. இப்ப இந்த ஷவர்லயே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு கொம்பு மட்டும் இருக்கும். இப்பெல்லாம் அந்த கொம்புலேருந்து ஆரம்பிச்சு நீங்க உங்க உடம்பு நீளம் எவ்வளவோ அதுக்கேத்த மாதிரி ஒரு பெரிய சேனல் போட்டிருக்கா. இந்த பக்கத்துலேருந்துலாம் ஜலம் வரும், இந்த பக்கத்துலேருந்துலாம் வரும். பல பல இடங்கள் இந்த நிறைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயும் ஜலம் வருது, அந்த பக்கத்துலேயும் ஜலம் வருது. அந்த மாதிரி தாயாரும் தான் குளிக்கும் போது எல்லா இடத்துலேருந்து வரும். பிக்சர்ஸ் அப்படின்னு பேரு. அந்த பிக்சர்லேருந்து நன்னா இருக்கக்கூடிய அந்த மது வருமாம். அதை சொன்னார். ஹிரண்ய பிராகாராம் பிருங்கி சங்கீதம் உதய சுபகாம் மஞ்சு கிஞ்சல்ப புஞ்ச ஸ்பாரஸ்தம்ப கிமபி விகசத் பத்ர சச்சித்திர பித்தி பர்யாசிருஷ்டம் விமல சரசா கர்ணிகா ஸ்வர்ணபீடம் பத்மம் வித்மஹா பரமனுகுணம் சத்ம பவத்யாகான்னு எடுத்தார். இதை வெங்கடாத்வரி கவி சொல்லும் போது தாயாருக்கு இருப்பிடமாக இருப்பது தாமரை. தாமரை தான் அவளுக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியமான மஹல், பேலஸ். அது எப்படி இருக்கும்னார், அந்த தாமரையில இருக்கக்கூடிய மதுவை பருக வேண்டும் என்பதற்காக வண்டுகள்லாம் வருது இல்லையா, வண்டுகள்லாம் அப்படின்னு ஹிருங்காரம் பண்ணிட்டு இருக்கு. அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலா. அம்பாளுடைய க்ஷேத்திரங்கள்ல சாக்தாள்ல பிரமராம்பிகான்னு இருக்கா. ஸ்ரீசைலத்துல போய் பார்த்தேன்னா அம்பாளுக்கு பிரமராம்பிகா. பிரமரங்கள் இப்படி சுத்தின்ண்டே இருக்கு. இங்க தாயாருக்கும் சுத்தி பிரமரங்கள் இருக்கு. அது எப்படின்னா வைத்தாளிக்காள் மாதிரி. இப்ப ராஜமஹல்கள் எல்லாம் அந்த காலத்துல ராஜாலாம் டு லிவ் லைஃப் கிங்ஸ் ஸ்டைல் ஆர் த வே ஹீ லிவ்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ராஜாக்களுக்குலாம் அந்த காலத்தால ஒரு 5:30-6 மணிக்கு ஒத்தி வந்து வீணை வாசிப்போம். ஆனை வெளியில வந்து பிளிரும், பசு தன்னுடைய பிருஷ்டத்தை காண்பிக்கும். இப்போ வைத்தாளிக்காள்னு சில பேர் இருப்பா. காலங்கார்த்தால எழுந்து ஸ்துதி பண்ணணும் ராஜாவை. இப்பே ஏற்பட்ட ராஜாவே, எங்களை சம்ரட்சிக்க கூடிய ராஜாவே, நாட்டாரை காக்கக்கூடிய ராஜாவே, எழுந்தர் உள்வாயாக. சுப்பிரபாதம் எப்படி பாடுறோமோ அவருக்கு பாடணும். அப்ப ராஜா அப்படி எழுந்த அந்த பொன்முறுவலோடு இப்படி எழுந்து பண்ணுவார். இந்த பக்கம் கை தட்டினா இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 5 பேர். இப்படிதான் ராஜாவுடைய வாழ்க்கை இருக்கும். அதனாலதான் ராஜா வாழ்க்கைனா இப்படிதான் சொல்லுவா. நம்ம நாட்டுல யார் இருக்கா இந்த மாதிரி யானை பிளிறதும் இதெல்லாம் காலங்காலத்தால ஓனாய் கத்துறது, அப்புறம் இந்த மாதிரி சத்தத்தோட தான் நம்ம எழுந்துக்கிறோம். நமக்கு அலாம் வச்சு இப்படிதான் எழுந்துக்கிறோம். ஆனா ராஜா வாழ்க்கைனா இப்படி. அதனால்தான் இந்த சாதாரணப்பட்ட ராஜாக்கு இப்படி இருக்குன்னா ரங்கராஜனுக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா காலங்காலத்தால ஆனையின் பிளிரல், அந்த குதிரையின் அந்த பிருஷ்டம், அதே மாதிரி குதிரையின் வால், அதே மாதிரி வீணை வாசிப்பா. காத்தால எழுந்து வைத்தாளிகாள்லாம் பாடி அப்புறம் பெருமாள் எழுந்து கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனவில் உள்ள அன்னது காலையும் பொழுதாய் மது விழுந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர்திசை நிறைந்தன எவரோடு புகுந்த இருங்களி தீற்றமும் பிடியொடு முறை சுன்னர் தொண்டரடி பிடி ஆழ்வார். அப்படி பெருமாள் எழுந்து போறான். அது ரொம்ப அழகா சொல்வார் ஸ்ரீரங்கத்துல. என்னன்னா, பெருமாளுடைய திருமுடியானது எந்த பக்கம் இருக்கு, திருவடியானது எந்த பக்கம் இருக்கு. திருவடி கிழக்கு பக்கமா இருக்கும், திருமுடி மேற்கு பக்கமா இருக்கும். பின்புறம்ங்கிறது பெருமாளுடைய பின்புறம்ங்கிறது வடதிக்க நோக்கி இருக்கும். திருமுகம் பார்த்து கொண்டிருப்பதோ தென்திக்க நோக்கி. குடதிசை முனியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி. அத ஊத்துக்காடு வெங்கட கவி ரொம்ப அழகா சொல்லுவார். சூரியன் கார்த்தால கிழக்குல தான் உதிக்கிறது, அந்த பக்கமா தான் பெருமாளுடைய திருவடி இருக்கு. அப்ப காலையே காலையே தொழுவதற்காக காலையே வந்தனர். பெருமாளுடைய காலை தொழறதுக்காக காலையில சூரியன் வந்துதான், காலையே தொழுவதற்காக. அவர் யாரு? திருமால். அதனால அஸ்தமிக்கும் போது மாலையே சேவிப்பதற்காக. மாலையில தானே அது வந்து அஸ்தமிக்கிறது. காலை தொழுவதற்காக காலையில வருது, மாலை சேவிப்பதற்காக மாலையில வருது. அதனால அப்பேற்பட்ட திருமுடி திருவடிம்பர், அப்பேற்பட்ட பெருமாள்.
அதை பத்தி சொல்றார். அந்த வண்டுகள்லாம் வந்து ஹிரீங்காரம் பண்றது. இப்ப தாமரைய ஒரு ராஜமஹல்லா வச்சுக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய அந்தப்புறத்துல தாயார் இருக்கான்னு வச்சுக்கோங்க, வைதாளிக்கால் தான் அங்க இருக்கக்கூடிய வண்டுகள். அடுத்தது அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேமன்ஸ், இப்ப நீங்க அந்த ஹைபிஸ்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேமனா இருக்கா, அதுதான் அந்த தாமரையில இருக்கக்கூடியதுதான் தாயாருடைய அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய தூண். அடுத்தது அந்த வால் பேலஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா, இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பிரைட் கலர்ஸா கொடுக்கணுங்கிறதுக்கு ரெட் கலர் பிளாக் கலர்லாம் இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோமா வீட்டுக்கு வந்திருக்கோமான்னு தெரிய மாட்டேங்கிறது. ஆனா இவளது அழகான ஒரு பேபி பிங்க்ல பெயிண்ட் அடிச்சிருக்காளாம், அவ்வளவு அழகா இருக்கா, ஏன்னா தாமரையோனோ. அதனால இந்த இடத்துல சொல்றாரு ஹிரண்ய பிராகாராம். அது ஒரு இடத்துல பார்த்தா தாயாருடைய காந்தி அது பிங்கா தான் இருக்கு, ஆனா இவள் ஹிரண்யவர்ணாம்னு இருக்கா, இவளுடைய தேஜஸ் அந்த வால்ல பட்டு அது கோல்டு வாலா தெரியுறதாம். அதை சொல்றார். சொல்லிட்டு இப்ப தாமரை தான் ராஜமஹால், சுத்தி மஹால் இருக்கு, வண்டுகள்லாம் ஹிரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு, அங்கங்க தூண் இருக்கு. இப்ப தாமரை ஜலத்துல தானே இருக்கணும். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதல அமல ஆயதேக்ஷணஹன்னு ராமானுஜர். சுத்தி ஜலம் இருக்கணும். இது எப்படி இருக்கணும்னா ராஜமஹால்ல அந்த காலத்துல டு பி ப்ரொடெக்டட் ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும், சுத்தி ஜலம் இருக்கும், மோட். இப்ப நீங்க வெனிஸ் நகரத்துக்குலாம் போனீங்கன்னா எப்படி ஒரு படகுல வச்சு போற மாதிரி இருக்கு, சுத்தி ஜலம், நடுவில் ஒரு ராஜமஹால், அதுதான் லோட்டஸ் மஹால். அங்க சுத்தி இருக்கக்கூடிய இதழ் தான் அந்த அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த சுவர், அதுல நடுவில் இருக்கக்கூடிய குச்சிகள் தான் ஸ்டேமன்ஸ் மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த தூண்கள், கீழே இருக்கக்கூடிய மகரந்த பொடிகள் தான் பொற்பொடி, அதுல நடுவில் இருக்கக்கூடிய ஆசனத்தில் வீற்றிருப்பவள் தாயார் ஹிரண்ய பிராகாராம். ஆச்சா. ஆத்ராம்னா என்னென்ன, கிளின்னாம் க்ஷீரோததேத் உற்பன்னத்வாது ஆர்திரா நக்ஷத்ரோத்பன்னா. ஒருவேளை இவ ஆர்திரா நட்சத்திரத்துல பிறந்தவளாக இருக்கலாமோ. ஆர்திராங்கிறது திருவாதிரை நட்சத்திரங்கள்ல ரொம்ப சிறந்தது 2 நட்சத்திரம். இதுக்கு ஸ்ரீ சம்பந்தம் எப்பவுமே உண்டு. ஸ்ரீ சம்பந்தமான அதுதான் திருவோணம், திருவாதிரை. சிவபெருமான் திருவாதிரை, பெருமாள் திருவோணம். ஆச்சாரிய பரம்பரையில திருவாதிரை ராமானுஜர், திருவோணம் தேசிகன். அதனால அப்பேற்பட்ட ஆர்திரா நக்ஷத்ரோத்பன்னாம் ருத்ர ரூபாம் வா ஆத்ரயா ருத்ரஹா பிரதமான ஏதீத்யாதோ ததா தர்ஷனாத் கோமல ஸ்வபாவாம். அதாவது இது ருத்ரமூர்த்தி சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் ஆர்திரா நட்சத்திரம் வந்துட்டே இருக்கு. இன்னும் திருவாதிரை களி சாப்பிட்றதுக்கு நமக்கு சாப்பாடு தான் எப்பவுமே குறி. யாராவது கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஷீடை, இங்க வந்து திருவாதிரை. அதனால அப்பேற்பட்ட அந்த ததா தர்ஷனாத் கோமலஸ்வபாவாம் ஸ்நேகபூர்ண ஹிருதயாம்பா. ஸ்நேகன்னா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப் சார், அது கூட உங்களுக்கு தெரியாதா? லவ், ஃப்ரெண்ட்ஷிப், கம்பேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்ஸ்கிருதத்துல ஸ்நேகம்னா நீங்க டிக்ஷனரி பார்த்தா என்ன வரும் தெரியுமோ, கிரீஸ், பிசிப்பு இருக்கு இல்லையா, ஒரு கிரீசி டச் இருக்கு இல்லையா, அந்த பிசுக்குக்கு ஸ்நேகம்னு பேர். சார் எங்காத்துல ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஸ்நேகம் ஃபார் யூனா லவ்னு தானே அர்த்தம். லவ்ங்கிறதும் ஒரு மாதிரி கிரீசி தானே. நீங்க கிரீசினா என்ன, ஒட்டின்ண்டே இருக்கும். நம்ம லவ் ஃபார் சம்படி இஸ் ஆல்சோ ஒட்டுறது தானே. அதனால தான் டிட்டாச்மெண்ட் இருக்கணும், அட்டாச்மெண்ட் இருக்கணும் இதெல்லாம் சொல்றாங்க. அதனால அட்டாச்மெண்ட் தான் ஸ்நேகம். அதனால ஸ்நேகம் அப்படின்னுட்டா ஒன்று பிசுக்கு, இன்னொன்று நெய்யின்னு அர்த்தம். நீங்க வந்து இந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்க்குலாம் போனேன்னா அவ கேட்பா, நீங்க ஸ்நேகபானம் பண்றேளா அப்படின்பா. ஸ்நேகபானம்னா நீங்க உடனே லவ் எப்படி குடிக்கிறது அப்படின்னு நினைப்போம். ஸ்நேகம்னா நெய்யை கொடுத்துருவா, நெய்யுக்கு ஸ்நேகபானம்னு பேர். அதனால அந்த ஸ்நேகம்னா பிசுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய காதல் அவா. அதனால ஸ்நேக பூர்வாம் பூர்ண ஹிருதயாம்பா சீதல குணாம் தயாத்ர ஹிருதயாம். ஆர்திரனா ஈரத்தோடு கூடியன்னு அர்த்தம். தட் விச் இஸ் வெட், அதுக்கு ஆர்திரன்னு பேர். அதனால ஆர்திராம் ஈரத்தோட இருக்கான நம்ம கேட்கணும் பாருங்க, உனக்கு மனசுல ஈரம் இருக்கா அப்படின்லாம் கேட்கறோம் இல்லையா. ஈரம்னா என்னன்னா கருணை இருக்கான்னு அர்த்தம். அதனாலதான் பவபூதியுடைய உத்தரராம சரித்திரத்துல ஒரு விஷயம் சொல்வர். பவபூதி ஸ்ரீ மகாலட்சுமி சீதையாக பிறந்து அவள் கர்ப்பவதியாக இருக்கும்போது ராமர் காட்டுல விட்டுட்டார். பவபூதி அப்போ ஒரு கேள்வி கேட்பார், கல்லுக்கு ஈரம் உண்டான்னு கேட்பா. கல்லுக்கு கூட ஈரம் இருக்கும் போல இருக்கு ராமா, உனக்கு சீதையை விட்ட போது அது இல்லாம போயிடுதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் உத்தரராம சரித்திரத்துல. ஈரம் அதுதான் ஆர்திராம் அப்படின்னு இருக்கா. ஈரம்னா கருணை இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இயற்றினார் பராசர பட்டர். மாதர் மைதிலி ராட்சசி ஸ்துவதி தெய்வ ஆர்திராபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜா ரகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காகந்தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்தி க்ஷமௌ ரக்ஷதா சானசாந்திர மகாகச சுகயது க்ஷாந்தி தவா கஸ்மிகி அப்படின்னு தெரியறதுன்னார்.
இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, சீதையானவள் அசோகவனத்தில் இருக்க செய்தே திரிஜட்டா என்கின்றவள் ஒரு கனவு காண்கின்றாள். அந்த கனவுல அழகான ஒரு வெள்ளையாடையில அழக திக்க ஜரி போட்டு சீதை ராமன் புடவை வஸ்திரங்கள் தரித்து ஸ்வர்ண சிம்ஹாசனத்தில் ஏறி வடதிசையை நோக்கி செல்லுவதாகவும் சூரிய கிரணங்களை தொடுவதாகவும் கனவு கண்டாள். இப்ப நீங்க வெள்ளைன்னு சொன்னோன்னு யோசிப்பேன், சார் வெள்ளை புடவை மங்களகரமா அப்படின்னா வெள்ளை ரொம்ப மங்களம். அது என்னவோ அது பிற்காலத்துல விதவா ஸ்திரீக்குன்னு வச்சு விதவைகளை அவமானப்படுத்தி இந்த மாதிரி சமுதாயம் வந்துடுத்து. இன்னைக்கும் மதுரையம்பட்டினத்தில் சௌராஷ்டிரா ஜாதியை சார்ந்தவர்கள் நித்தியமும் சுங்கிடியை, வெள்ளை சுங்கிடியை நெய்து அம்பாளுக்கு ராத்திரி மீனாட்சிக்கு சமர்ப்பிப்பார்கள். ராத்திரி படி வெள்ளை எந்த ஒரு கலருமே சனாதன தர்மத்துல குட் பேடே கிடையாது சுவாமி, ஞாபகம் வச்சுக்கோங்க. we don't differentiate, we were never racist, we are never racist. நம்ம ஹீரோ எல்லாம் கருப்பு தான். ராமர் கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, திரௌபதி கருப்பு, நம்மாழ்வார் கருப்பு, வேதவியாசர் கருப்பு, எல்லாம் கருப்பு தான். அதனால இப்ப நம்ம தேசம் யூஎஸ்க்கெல்லாம் போயிட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு அந்த ஆர்கனைசர் சொல்லுவா, சார் யூ கேன் ஸ்பீக் வாட் எவர் பட் டோன்ட் யூஸ் த வேர்ட் பிளாக் அப்படின்றவா. ஏதோ கதையில ஏதாவது இருந்தா கிருஷ்ணா வாஸ் பிளாக் இன் டோன்ட் இல்லை சார், எங்க ஊர்ல பாட்டே இருக்கு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச, பிளாக் இஸ் மை ஃபேவரட் கலர், காட் இஸ் ஆல்சோ பிளாக், மாமாஸ் முஸ்டாஷ் இஸ் ஆல்சோ பிளாக் இல்லையா, குத்துற மீசையும் கருப்பு தான்லாம் பாட்டு இருக்கு. டோன்ட் யூஸ் த வேர்ட் பிளாக் அப்படின்றவா. அதனால அவர் கண்ட்ரி ஹேஸ் நெவர் பீன் அகெயின்ஸ்ட் கலர். நமக்கு எந்த கலரா இருந்தாலும் சத்தி அம்பாளே கருப்பு, பெருமாள் கருப்பு, நம்ம மூலவர்லாம் கருப்பு, கருப்பா பார்த்தா தான் நமக்கு பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அதனால we were never racist. அதனால இந்த ஒயிட் இஸ் inauspicious கலர். வேஷ்டி எல்லாம் இப்ப நான் என்ன பச்சையிலையா தூச்சி எடுத்து வர முடியும்? வெள்ளை வேஷ்டி உடுத்திந்தாதான் வசதி. அதனால வெண்மை சாத்வீகம், அன்னமே வெள்ளை தானே. அன்னாபிஷேகம் சிவனுக்கு பண்றா. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எப்படின்னா, அன்னத்தை பரிமாறிட்டு பரிசேஷனம் பண்ணிட்டு தான் ஏனைய வஸ்துக்கள் போடணும். அன்னத்துக்கு உள்ள அது வெண்மை தான் அழகு. அதனால எந்த ஒரு கலருமே பிளாக் தப்பு கிடையாது. சரி, இப்போ விஷயம் என்னன்னா, அப்பேற்பட்ட தாயார் அந்த கனவு கண்டாள் திரிஜட்டை. அப்போ ராவணனுக்கு ஒரு நல்ல சகுனங்கள் இல்லாத மாதிரி கனவு காண்டுட்டு அவள் சீதை கிட்ட வரா. அப்ப சீதை கிட்ட வரும்போது அங்க சுத்தி இருக்கக்கூடிய ஏனைய அரக்கிகள், ஏகாக்ஷி மேககர்ணின்னு பல பல ராட்சசிகள் இருக்கா. அவ பாடாப்படுத்துறா போட்டு சீதை. அப்ப திரிஜட்டை சொல்றா, இவகிட்ட அபச்சாரப்படாதீங்கோ, இவகிட்ட சரணாகதி பண்ணுங்க. ஏன்னா ராமன் மட்டும் யுத்தத்துல ஜெயிச்சுட்டான்னா இவ நம்மள என்ன பண்ணுவான்னு தெரியாது. அப்ப சீதை ஒரு வார்த்தை சொல்றா. அந்த ராட்சசிகள் ஒண்ணு கேட்கற மாதிரி இல்ல. இந்த திரிஜட்டை சொல்லும் போது, இந்த கூட்டத்துக்கு இவதான் தலைவி, நம்ம கட்டிங் ரவி சோடா பாட்டில் சேகர் மாதிரி இவ தீர்க்கா நம்ம திரிஜட்டை. நான் திரிஜட்டை சொல்லும் போது எல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணிருக்கணும், உடனே சீதை கால போய் விழுந்திருக்கணுமா வேண்டாமா? விழவே இல்லை. அப்ப சீதை சொல்றா, அலமேஷா பரித்ராத்தும், நீ சொல்லுவது சத்தியமாக இருந்தால் இவாளுக்கு ரட்சகமாக நான் இருப்பேன் சொல்லிட்டாளா. இவா இன்னும் வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லல. சீதை முன்னாடியே போய் ஐ வில் ப்ரொடெக்ட் தெம் நுட்டா. ஆனா அங்க எப்படி விபீஷணன் வரான், ராமா உன்னை தேடி வந்திருக்கேன், ராகவம் சரணம் கதா. அப்ப சுக்ரீவன் ஆகாயத்திலே, அங்கே நில்லு, நீ இப்ப எதை நடிச்சு இல்ல, உங்க ஊர்ல ஏதோ இந்த குடிமை உரிமை சட்டத்தை மாத்திட்டாலாம், பக்கத்து தேசத்திலேருந்து யாராவது அடைக்கலம் தேடி வந்தா அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறதாக உங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்றது. நான் ஸ்ரீலங்காலேன்னு வந்திருக்கேன், கொடுப்போம், நீ உன் காரியம் எல்லாம் அங்க பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்லாம் நன்னானு திரும்பி அனுப்பிச்சிருவோம், எல்லாத்தையும் பாரத தேசத்திலேயே சேர்த்துட்டு இருந்தா எப்படி திரும்பி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சு அவர் உள்ள போறார். சுக்ரீவன் அவன் சேர்த்துக்கலாமான்னு கேட்கிறார். ராமர் உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்கிறார், கூடாதுங்கிறார். அங்கதனை கேட்கிறார், கூடாதுங்கிறார். ஜாம்பவான கேட்கிறார், கூடாதுங்கிறார். ஹனுமான கூப்பிடுறார், ஹனுமான் வரார், பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம், அவரை சேர்த்துக்கலாங்கிறார், இவா சேர்த்துக்கலாங்கிறா, அவா சேர்த்துக்கலேங்கிறா. ரெண்டுத்தையும் சமாதானப்படுத்தி ராமர் ஒரு தீர்ப்பை கொடுத்து மறுபடியும் போய் விபீஷன் கூட்டம் வரதுக்குள்ள விபீஷன் டயர்ட் ஆயிடுது. என்ன யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ராத்துக்கு போறோம், கொஞ்சம் ஒரே தாகமா இருக்கு, தீர்த்தம் கொடுக்குறேளா? கொடுக்குறேன். அது இல்லாம உங்களுக்கு இல்லாத தீர்த்தம் ஒரு 2 விஷயம் சொல்லுங்க. தர்மி ஞானம்னா என்ன கேட்கிறாரு. நான் சொல்லிவிடுறேன், ஏதோ காத்தால கேட்டது தப்பி ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோ, சொல்லிவிடுறேன். தர்மபூத ஞானம்னா என்ன? இந்த மாதிரி 4 கேள்வி, தீர்த்தமே வேண்டான்னு கிளம்பிடுவேன். அந்த மாதிரி இவர் பாவம் அடைக்கலம் ராமர் கொடுப்பாருன்னு தேடி வந்தா, வாடாப்பா என் காலில் விழுன்னு சொல்றதுக்கு பதிலா இது அங்கேயே இரு, நான் போய் உள்ள விசாரிச்சுன்னு வரேன். ராமனை தேடி வந்த விபீஷணனுக்கு இவ்வளவு விசாரணை நடக்கிறது. அவன் வாயை விட்டு சொல்றான் நான் சரணாகதி பண்றேன்னு. ராமருடைய கோஷ்டியில போய் சேர்ந்தா இவ்வளவு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது இதெல்லாம் இருக்கு. இதே நம்ம சீதா கோஷ்டியில இந்த ராட்சசிகள் வாயே திறக்கல. அதுக்குள்ள சீதை, டோன்ட் வரி, ஐ எம் தேர் டு ப்ரொடெக்ட் யூ. அப்போ உடனே பராசர பட்டர் கேட்டார்,
இந்த சீதை கோஷ்டிக்கு நீ போறியா, ராமர் கோஷ்டிக்கு போறியா அப்படின்னு கேட்கிறார். மாதர் மைதிலி ராட்சசி ஸ்துவதிதைவ ஆர்திராபராதாஸ்துவயா. ஆர்திரா ஈர நெஞ்சோட இருக்கக்கூடிய நீ ராட்சசிகள் உன்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே நான் ப்ரொடெக்ட் பண்றேங்கிற. ராட்சசி ஸ்துவதிதைவ ஆர்திரா அபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா. நீ கொடுக்கக்கூடிய இந்த சரணாகதத்தை, நீ கொடுக்கக்கூடிய அடைக்கலத்தால ராம கோஷ்டின்னு ஒண்ணு இருக்கே, விபீஷணன் நீ வள்ளா இருக்காளே, அந்த கோஷ்டியை ரொம்ப சின்னதாக்கிட்டியம்மா உன்னுடைய அனுகிரகத்தால. காகம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்தி க்ஷமௌ ரக்ஷதா சானசாந்திர மகாகச சுகயது க்ஷாந்தி ஸ்தவா கஸ்மிகி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் பட்டர். அப்பேற்பட்ட பெருமாள், அப்பேற்பட்ட தாயார், அந்த தாயாருக்கு ஈரத்தன்மை இருக்கு, ஆர்திராம். ஆச்சா, அதனால காம் சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம் ஆத்ராம். ஆத்ராம்னா ஈரத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டேன். ஈரத்தன்மை இருக்கக்கூடிய தாயாருக்கு அடுத்த நாம என்ன? ஜுவலந்தி, நெருப்பு மாதிரி பிரகாசிப்போம். என்ன சார் இது, முன்னாடி யூ ஆர் டாக்கிங் அபவுட் வாட்டர் இல்லையா, நவ் தென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் திஸ். இப்போ பொதுவா உலகத்துல நம்ம சும்மா இது லௌகீகமா புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க உடனே உபன்யாசகர் இப்படி பேசலாமா, இவர் இதுவே ஆன்டை ஹிந்து, ஐ ஆம் கோயிங் டு ட்ரோல் யூ, உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க. புரியறதுக்காக தான் உபன்யாசம். இப்போ புஸ்தகத்துல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டா நான் புஸ்தகத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருவேனே. இதை இன்னும் சுலபமா ஆக்கணும், புரியுற மாதிரியா இருக்கணும், ஜனரஞ்சகமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உபன்யாசகரை கூப்பிடுறா. அதனால இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக சொல்றேன். உலகத்துல ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கோங்க. ஹாட்டா இருக்கக்கூடிய விஷயம் பிடிக்குமா, கோல்டா இருக்கக்கூடிய விஷயம் பிடிக்குமா? கோல்டு தான் இல்லையா? சூடா இருக்கு அப்படின்னு சொல்லும். கோல்டு எல்லாம் ஒண்ணுமே சொல்லாது, அதுக்கு ஒரே எக்ஸைட்டட் ஆயிடும். நீங்க ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்க, அது வாயில போட்டு ஜில்லுன்னு இருக்கும், அதுக்கு ஒரே சந்தோஷம் இருக்கும். இதே நீங்க சூட்டுக்கு அது சொல்லவே சொல்ல எல்லாம் பண்ணும், அது கொடுத்துடுறேன். இப்ப அப்படின்னா அதனுடைய இன்டென்ட்ல வாட் இஸ் ஹாட், வாட் இஸ் கோல்ட், ஐ லைக் ஒன்லி கோல்ட். இது புரியறதுக்காக தான் சொல்றேன், நீங்க இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. கோல்டு. இதே குழந்தை ஆணாக இருக்கிறது, பெண்ணா இருக்கிறது, அது காலேஜ் போன உடனே ஹீ இஸ் வெரி ஹாட். அப்ப என்ன ஆயிடுது, இந்த ஹாட்னா என்னன்னா பாக்குறதுக்கு ரொம்ப நன்னா இருக்காரு. சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஹாட்டோட அர்த்தம் எப்படி இருக்கு பாருங்க, பிடிக்கல. ஆனா பிற்காலத்துல அந்த ஹாட்டுங்கிற வார்த்தை அதே கோல்ட், he was very cold to me அப்படின்னா என்ன தெரியுமா, பேசலேன்னு அர்த்தம். எதெல்லாம் நீங்க பாசிட்டிவா நினைச்சுட்டு இருக்கீங்களோ ஒரு காலத்துல அது நெகட்டிவா மீனிங் மாறிடுறது பாருங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல டூ டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் இமோஷன்ஸ். ஆர்திராம் ரொம்ப ஈரம், ஜுவலந்தீன் அப்படியே கொழுந்து விட்டு பிரகாசிப்பள். இது கொழுந்து விட்டு எரிவது எது அப்படின்னா அவளுடைய அழகு. ஈரமாக இருப்பது எது, கம்பேஷன். ரெண்டும் இருக்குமா? ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கலாம், பார்க்கறதுக்கும் நன்னா இருக்கலாம், அக்னி மாதிரி, உள்ள அந்த ஈரத்தன்மையும் இருக்கலாம். we should not think that things cannot happen simultaneously. சார் ஷார்ட்டுண்டே நடக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேட்டா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவோம் உட்காந்து தான் சாப்பிடணும்பா. இப்போ உங்க ஆத்துல உங்க குழந்தைக்கு ஸ்கூல் பஸ் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, அது என்ன பண்ணோம்னா கையில அந்த ரொட்டி துண்டை வச்சுட்டு ஷார்ட்டுண்டே நடக்கும். கடல் ஞாலம் செய்து பெருமாள் எப்படி நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் மாதிரி ஷார்ட்டுண்டே நடக்கிறதா? அப்போ 2 activities happen simultaneously. So why should we even doubt when Vedam says ஆத்ராம் ஜுவலந்தீம்? ஜுவலந்தீம்னா என்ன? பிரகாசமானாம் ஜோதிஸ்வரூபாம் லாவண்யமயேன ஸ்வதேஜசா சர்வானு பாசயந்தீம். எவள் ஒருவள் லாவண்யத்தால், அவயவ சௌந்தரியத்தால், தனித்தனியா அழகா இருந்தா அவயவ சௌந்தரியம், அந்த மொத்தமா இருக்கக்கூடிய அழகு லாவண்யம், மொத்தமா இருக்கக்கூடிய அழகு, தனித்தனியா அவயவமாக இருக்கக்கூடிய அழகு சௌந்தரியம், இதால் பாசயந்தீம் உடம்பு முழுக்க பிரகாசிக்கின்றாளோ, அதனால ஜுவலந்தீம். திருப்தாம், அவ எப்படி இருக்கான்னர், சதா சதானந்த ரூபாம் பூர்ண காமாம் பக்தி பூஜாதிபிர் இதி யாவது பகவத் சம்ஸ்லேஷ ஜனிதேன மகானந்தேன ஸ்வயம் திருப்தாம். அதனால பெருமாளோடு சம்பந்தப்பட்டு இருப்பதால் எப்போதுமே திருப்தாம், எப்போதுமே திருப்தி அடைந்தவளாக இருக்கின்றாள். யஹாத்வயா சக ஸ்வர்கோ நிறையோ யஹாத்வயா வினா. ராமர் சீதை கிட்ட போய் சொல்றார், அம்மா நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். I have been commanded to go for 14 years. I will miss you a lot, Sita. Let us stay in touch. The world is very small. We will meet again. Okay, let us stay in touch. I'll make sure that wherever I go, I'll have mobile data. Let us come on video call. Let's say hi. You know, I love you so much. வைதேகி காத்திருந்தால் I'm going. Bye. அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனார். அப்போ சீதை, எங்க போறேன்? காட்டுக்கு போறேன்.
என்ன? See, this is heaven for you. Ayodhya is heaven for you. Whatever comforts you want. கை தட்டினா கூப்பிடுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கா. காட்டுக்கெல்லாம் வராத மாதிரி எப்படி இருக்கும்னே தெரியாது. ராமா ஸ்வர்க்கம்னா என்னன்னு கேட்டா, அதான் இந்த மாதிரி இடம் இல்ல, நீ இருக்கக்கூடிய இடம் தான் எனக்கு ஸ்வர்க்கம். நான் இங்க உட்காந்து என்ன பண்ணுவேன், இங்க 1க்கு 3 மாமியார் இருக்கா. என்ன இவா கிட்ட விட்டுட்டு போயிட்டு இது ஸ்வர்க்கம்னு சொன்னா எப்படி? அதனால நான் உன்னோட கூட வந்துடுறேன். அதனால யஹா த்வயா சஹ ச ஸ்வர்கோ நிறையோ யஹா த்வயா வினா இதி ஜானன்னு பராம் பிரீத்தின் கச்சராம மயா சஹ. அதனால நான் உன்னோட கூட வரேன். எவள் ஒருவள் ராமனோடு இருந்தால் திருப்தியாக இருக்கின்றாளோ அப்பேற்பட்ட சீதை தானே லக்ஷ்மி. திருப்தாம்.